மழை, பெருமழை. சோழ தேசத்தின் உன்னத புலிப்பொறி பொறிக்கப்பட்ட அந்த வீரக்கொடி இன்று துரோகிகளின் காலடியில் சேற்றிலே மிதிப்படுகிறது. பேரரசன் இளஞ்சேட்சென்னி வீழ்ந்து விட்டான். ஒட்டுமொத்த பேரரசும் அனாதையாய் நிற்கிறது. அந்த பிஞ்சு இளவரசனை ஒரு பாறை சிறைக்குள் பூட்டிவிட்டார்கள். இதோ நள்ளிரவு. அந்த பூட்டிய இரும்பு கதவின் அடியில் கரும்பாம்பாய் வழிகிறது எரினை. சதித்திட்டம் தீட்டப்பட்டு விட்டது. ஒரு தீப்பந்தம் விழுகிறது. சுள் என்ற சத்தத்துடன் அந்த பாறை சிறை மரணக் குழியாய் மாறுகிறது. நெருப்பு, நாற்புறமும் சுழன்றடிக்கும் ராட்சச நெருப்பு. உள்ளே 19 வயது இளைஞன் பயந்து நடுங்கவில்லை. நரம்புகள் புடைக்க ஒரு பெரும் பாறாங்கல்லை கொண்டு அந்த சிறையின் இரும்பு கம்பிகளை ஓங்கி அடிக்கிறான். டாங் டாங் டாங். பொறிகள் பறக்கின்றன. இதோ கம்பிகள் உடைகின்றன. அவன் வெளியே குதிக்க எத்தனிக்கும் அந்த நொடி கிரீச் என்ற சத்தத்துடன் எரியும் மரத்தூண் ஒன்று அவன் இடது காலின் மேல் விழுகிறது. சதை கருகும் சத்தம். வலியில் அவன் இதயம் துடிக்கிறது. ஆனால் அவன் அழவில்லை. அந்த எரியும் கங்குகளுக்கிடையே இருந்து தன் காலை உருவிக்கொண்டு அவன் காற்றில் பாய்கிறான். பொத்தாம் என்று அந்த கங்கு நள்ளிரவில் காவிரியின் கருநீரிலே விழுகிறான். பின்னால் அந்த பாறை சிறை ஒரு மாபெரும் எரிமலை போல எரிந்து கொண்டிருக்கிறது. தண்ணீருக்கடியில் கருகிய காலோடு அவன் உயிர் பிழைக்க போராடுகிறான். விடியல். சூரியனின் முதல் கதிர் காவிரியின் கரையில் படுகிறது. முகத்தில் ஒட்டிய சேற்றை துடைத்து கொண்டு மெல்ல கண் விழிக்கிறான் அந்த இளவரசன். தன் இடது காலை பார்க்கிறான். அது முற்றிலும் கருகி கருத்து போய் கிடக்கிறது. வலியில் துடித்திருக்க வேண்டிய அவன் கண்கள் இப்போது தீப்பிழம்பாய் மாறுகின்றன. தன் பட்டு ஆடையை கிழித்து அந்த புண்ணை கட்டுகிறான். அவன் இனி வெறும் திருமாவளவன் இல்லை, நெருப்பை வென்ற கரிகாலன். காடு, பனிமூட்டம் சூழ்ந்த அடர்ந்த சங்ககால காடு. ஒரு புலி போல மாந்தோல் போர்த்தியபடி அங்கேயும் இங்கேயும் பாய்கிறான் கரிகாலன். அவனுக்கு துணையாய் நிற்கிறான் அவனது தாய்மாமன் இரும்பிடர் தலையார். காடே அவனுக்கு பாடம் சொல்கிறது. சடசடவென பெய்யும் மழையில் சுழலும் சிலம்பு குச்சிகள். எதிரே நிற்கும் 10 வீரர்களை ஒற்றை காலால் சுழற்றி அடிக்கிறான். வேகம், அசாத்திய வேகம். இப்போது அவன் கைகளில் ஒரு கல் வரைபடம். தன் கத்தியால் ஒரு இடத்தை ஓங்கி குத்துகிறான். அதுதான் வெண்ணி பரந்தலை. போர்க்களம் நோக்கி புலி நகரத் தொடங்கிவிட்டது. நிலவொளி. அந்த ரகசிய பள்ளத்தாக்கில் பல்லாயிரக்கணக்கான வேல்களும் வாள்களும் மின்னுகின்றன. புலிச்சின்னம் பொறித்த கேடயங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. கரிகாலன் தன் தந்தையின் பழைய இரும்பு தலைக்கவசத்தை எடுத்து தலைமேல் சூடுகிறான். அது அவனுக்கு கச்சியமாய் நெற்றியில் அமர்கிறது. கருங்குதிரையின் மேல் அவன் ஏறும்போது அந்த இடது கால் லேசாய் நுண்டுகிறது. ஆனால் குதிரையின் மேல் அவன் அமர்ந்திருக்கும் தோரணை ஒரு பேரரசனைப் போல இருக்கிறது. தூரத்தில் உறையூர் கோட்டையின் காவல் மாடத்தில் இருக்கும் துரோகிகளுக்கு காற்றில் பறந்து வரும் தூசி படலம் தெரிகிறது. இதோ தூசியை கிழித்து கொண்டு அந்த புலிக்கொடி மீண்டும் எழுகிறது. கொம்புகளின் அதிரடி சத்தம். தும் 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 என பறையொலிகள் விண்ணை பிளக்கின்றன. கரிகாலன் தன் மாபெரும் வாளை உறை நீக்கி வான் நோக்கி உயர்த்துகிறான். அவன் கண்களில் தெரிவது உறையூரின் கோட்டை வாசல். வரலாறு திரும்பத் தொடங்கிவிட்டது.